தீபக் ராஜ். நான் வந்து தேனி மாவட்டம்ல ஜி கல்லுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 2023 ஜூலை மந்த் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, சரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் சொன்னால் இந்த மாதிரி ஃபோன் ஒன்று இருக்குது, சுரேஷ் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணு, நம்ம சீனியர்ஸ்லாம் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகஸ்ட் மந்த் இங்கே வந்து கிளாஸ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ வந்து இங்கே வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. என்னன்னா, உங்கள் பேட்சில் வந்து யாருமே வந்து எழுத முடியாது இந்த வருஷம், உங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் டேட் வந்து தப்பாக இருக்குது, நீங்கள் இந்த வாட்டி எழுதுறதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் மெயின்ஸ் படிக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து எதுவுமே பண்ணல. அப்புறம் தான் எங்கள் சீனியர்ஸ்லாம் கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சு, யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் படிக்கிறத படிங்க அப்படின்னு சொல்லவும், அப்புறம் கடைசியாக ஒரு மாதம் மட்டும் படித்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸில் வந்து 0.5 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன். சரி, நம்மளோட தப்பு தான், நம்ம படிக்காமல் விட்டோம், நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எல்லாரும் வந்து நீ ப்ரிலிம்ஸில் நல்ல மார்க் வாங்கியிருக்க, பேசாம நீ ஜென்ரல் பேங்கிங் மாறிடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வெறும் 1 மந்த் படித்து நம்மளால் வந்து 0.5 தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் கட் ஆஃப்க்கும் நமக்கும், இதையே ஃபுல் ஃப்ளெஜாக படித்தோம்னா நம்ம இந்த வாட்டி கிளியர் பண்ணிடலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக உட்காந்து வெறும் ஏஎஃப்ஓ மட்டும்தான் படித்தேன். சும்மா சாதாரணமாக படிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் போடுவேன், டெலகிராமில் குரூப்பில் இருக்க எல்லா டெஸ்ட்லையும் போட்டு அந்த டாப் 20 என் பேர் வரணும் அப்படின்றதுக்காண்டியே படித்தேன். அதை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எனக்கு பார்த்தா சரி, அப்போ நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கோம் கரெக்டாக அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சக்ஸஸ்க்கு வந்து நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அப்பா. அவர் வந்து நான் வந்து 12th வரைக்கும் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில். எனக்கு வந்து ஹார்டி படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒருத்தோட்ட சஜஷன் கேட்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீலாம் வந்து ஹார்டிகல்ச்சர் படிக்க ஆசைப்படலாமா, உங்கள் அப்பா வந்து டீ கடை வச்சிருக்காரு, நீங்களாம் வந்து படிக்க வைக்க ஆசைப்படலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். எங்கள் அப்பா உடனே நீ கூப்பிட்டு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீ படித்தா ஹார்டிகல்ச்சர் தான் படிக்கணும், படித்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனாலே நான் வந்து சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து என்னை பிஜி படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்துச்சு. எனக்கு ஹச்ஓ படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போதைக்கு ஹச்ஓக்கு வராதனால நான் அவங்ககிட்ட சொன்னேன், பிஜி போனால் ஒரு 2 வருஷம் வேஸ்ட் ஆகும், அந்த 2 வருஷத்துல நான் கண்டிப்பாக நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அதே மாதிரி ஒரு 1.5 வருஷத்துல நான் வேலை வாங்கிட்டேன். அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட அம்மா, அவங்க வந்து எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எப்போவுமே வந்து அதாவது எப்பயோ சூடா டீயை குடிச்சிட்டு நாக்கில் பொண்ணு வந்துட்டு கருநாக்குன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கேங்க அம்மா. நான் சொன்னா வாக்கு பலிக்கும், இந்த வாட்டி நீ கிளியர் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு என்னையும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஏன் போன வருஷமே சொல்லாம விட்டாங்கன்னு தெரியல, இல்லைன்னா போன வாட்டி கிளியர் பண்ணியிருப்பேன். அப்புறம் என்னோட தம்பி, அவன் வந்து வீட்டுக்கெல்லாம் நான் போனால் ஒரு வேளை கூட என்னை பார்க்க விடாம, நீ வந்து படிக்கிற, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், கடையில் எங்கள் அப்பா கூட ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து நைட்டு ஜாமான் பாத்திரம்லாம் கழுவுறதுலேருந்து எல்லாமே வந்து அவன் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவான். நான் போனால் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நீ படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து என்னோட அண்ணன் 2 பேர், எங்கள் பெரியம்மா பசங்க, அவங்க தான் ஃபுல்லாக எனக்கு கைட் பண்ணாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் சீனியர்ஸு, அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக எனக்கு எடுத்து சொல்லி, இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் படிக்கணும், ஸ்டடி ஹாலில் போய் உட்காந்தனா ஒவ்வொரு ஆளையும் கை காமிச்சு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து இவர் வந்து இத்தனை மார்க்கில் போயிடுச்சு, அவர்கிட்ட இருந்து நீ இதை கற்றுக்க, இவருக்கு இத்தனை மார்க்கில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் சீனியர்ஸு. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, எப்போவுமே வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் போட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறதும், முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணி எப்படி பண்ணியிருக்க, எப்படி என்னன்னு கேட்டுட்டு, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் ஆச்சுன்னா எனக்கு அப்போவே தெரியும் நீ பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்வாங்க. ரிசல்ட் நல்லா வரலன்னா, நமக்கெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, உனக்கெல்லாம் இதை விட பெரிய வேலை காத்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, நான் எப்போ ஊருக்கு போனாலும் எப்பவுமே ஜாலியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்கு, எப்போ போனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு எப்போல்லாம் இந்த தூத்துக்குள்ள இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போல்லாம் நான் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். போய் ஒரு 2 நாள் அவங்களோட சுற்றிட்டு இருந்தேன்னா எனக்கு எல்லாமே மறந்துடும். திருப்பி நான் இங்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் வந்து கடைசியாக வந்து நான் இந்த அகாடமிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து ராஜா சாருக்கும் அகாடமிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பேங்கிங்னா என்னன்னே தெரியாத ஒருத்தன் கூட ஃபர்ஸ்ட் நாள் வந்து ராஜா சாரோட ஸ்பீச்சை கேட்டால் எல்லா எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அப்படிதான் நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் வந்து எனக்கு இந்த இன்சார்ஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஆனால் வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எங்களுக்காக கொஸ்டின் எடுத்து மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் வந்து
இன்டர்வியூ பேட்ச் போகும்போது வந்து மார்க் இன்டர்வியூ தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். மொதல் பேனல்லே வந்து எனக்கு ராஜா சார் இருந்தார். உண்மையிலேயே அவர் இடத்துல நான் உட்காந்துருந்து என்னை மாதிரி ஒருத்தர் இன்டர்வியூ வந்து பண்ணியிருந்தானா எந்திரிச்சு போடா ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து செல்ஃப் இன்டர்வியூ தவிர வேறு எதுவுமே நான் பேசவே இல்லை உள்ள. ஆனால் அவர் அப்படி சொல்லாமல் நல்லா பண்ணுறீங்க, பயம் மட்டும் இருக்குது, லைட்டாக பதட்டப்படுறீங்க, அதை மட்டும் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு பேச்சிலே வந்து எனக்கு இன்டர்வியூவில் இருந்த மொத்த பயமும் அப்படியே அங்கேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா இன்டர்வியூ பண்ணேன். மொதல் வாட்டி இன்டர்வியூ பண்ணுற மாதிரியே இல்லை, நல்லா பண்ணேன். போய் ஏதோ ஃபஸ்ட்டு வாட்டியே கிளியர், செகண்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இன்டர்வியூலேயும் பாஸ் ஆன எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுரேஷ் அகாடமிக்கு நன்றி, ராஜா சார் நன்றி, வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.